மாரடைப்பு வராம இருக்கணும்னா சாப்பாட்டுல கொழுப்ப குறைக்கணும், எண்ணெய கம்மி பண்ணணும்னு நம்ம எல்லாருமே கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம். ஆனா இதுல பாதி தான் உண்மைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, மீதி பாதி நம்மகிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. நாம இதயத்தை பாதுகாக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு பல வருஷமா ஒரு பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன தப்பு? உண்மையான எதிரி யாரு? வாங்க பார்க்கலாம். இது டாக்டர் சலீமோட அனுபவம். இவரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட். பல பேருக்கு ஆரோக்கியத்தை பத்தி அட்வைஸ் பண்றவரே இவர்தான். அவர் தன்னோட லைஃப்ல எல்லாத்தையும் பக்காவா செஞ்சோம். ஒரு நாள் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவருக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விஷயத்தையும் அலசி ஆராய வச்சது. டாக்டர் சலீம் ஒரு ஹெல்த் ஸ்பெஷலிஸ்டா இருந்தும் அவரோட ரெகுலர் செக்கப்ல கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கிறதும் இரத்த குழாய்கள்ல அடைப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கிறதும் தெரிய வந்தது. யோசிச்சு பாருங்க, ஆரோக்கியத்தையே தொழிலா வச்சிருக்கிற ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமைன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள்லாம் என்ன பண்றது? அந்த ஒரு நிமிஷத்துல தான் அவருக்கு புரிஞ்சதே, இத்தனை வருஷமா நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத களைகளுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துருக்கிறோன்னு. நாம எதிரின்னு நினைச்சது எதிரியே இல்ல, உண்மையான எதிரி வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு அவருக்கு புரிஞ்சுது. இந்த தேடல் தான் அவர் ஒரு ஆழமான ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு போச்சு. சரி, அந்த உண்மையான எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம உடம்புக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோமா? இந்த இரத்த குழாய் அடைப்பு, அதாவது பிளேக், எப்படி உருவாகுது? இந்த சயின்ஸ் சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இதுக்கான தீர்வு எவ்வளவு எளிமையானதுன்னு உங்களுக்கே தெரியும். தமனி பிளேக்குன்னு சொன்னா பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வீட்டு கிச்சனு சிங்க் பைப்ல கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு சேர்ந்து ஒரு நாள் அடைச்சிக்குது இல்லையா? அதே கணக்கு தான். நம்ம ரத்த குழாய்கள்ங்கிற பைப்புல தேவையில்லாத பொருட்கள் சேர்ந்து ரத்த ஓட்டத்தை மெதுவா தடுக்குது. அதுக்கு பேர் தான் இந்த பிளேக். இந்த அடைப்பு ஒரே நாள்ல நடக்காது, இது ஒரு 4 ஸ்டேஜ்ல மெதுவா நடக்கும். முதல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்துல அதிகமாகுது. ரெண்டாவது, அது ரத்த குழாய்களோட சுவர்கள்ல லேசா படிய ஆரம்பிக்குது. மூணாவது, வருஷ கணக்கா இந்த படிவு பெருசாகி ரத்தம் போற வழிய ரொம்பவே குறுகலாக்கிடுது. நாலாவது, ரொம்ப அபாயகரமான ஸ்டேஜ். அந்த படிவு ஒரு நாள் வெடிச்சு ரத்த ஓட்டத்தை முழுசா நிறுத்திடுது. இதுதான் ஹார்ட் அட்டாக். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ப்ராசஸ நம்மனால மெதுவாக்க முடியும், சில சமயங்கள்ல ரிவர்ஸ் கூட பண்ண முடியும். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். இனி தீர்வு காண நேரம். நம்ம சமையலறையிலே நம்ம ரத்த குழாய்களை சுத்தப்படுத்தி பாதுகாக்கிற 5 அற்புதமான உணவுப் பொருட்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம இதயத்தோட சூப்பர் ஹீரோஸ் இவங்க தான். பூண்டு, புளித்த உணவுகள், நட்ஸு, நம்ம ஊரு நெல்லிக்காய், அப்புறம் ஆளி மற்றும் சியா விதைகள். இது ஒவ்வொன்றும் எப்படி நம்ம உடம்புக்குள்ள மேஜிக் பண்ணுதுன்னு இப்ப கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல பூண்டு. தினமும் காலையில 1 இல்லைன்னா 2 பல் பச்சை பூண்டு சாப்பிட்றது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு பிளட் பிரஷரை கண்ட்ரோல்ல வைக்கும். இதுல ஆலிசின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அது நம்ம ரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை ஸ்மூத் ஆக்குது. ஆமா, கொஞ்சம் வாய் நாற்றம் வரலாம், சிலருக்கு அசிடிட்டி வரலாம். ஆனா அதோட பலன்களோட ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ரெண்டாவது, புளித்த உணவுகள். கடையில விட்டுற அந்த கலர் கலரான ப்ரோபயாட்டிக் பானங்கள்ல சக்கரை தான் அதிகம். அதுக்கு பதிலா நம்ம வீட்டு தயிர் ஒரு வரம். தயிர் மாதிரி உணவுகள் நம்ம குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு. இந்த பாக்டீரியாக்கள் சந்தோஷமா இருந்தா நம்ம உடம்புல தேவையில்லாத வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் குறையும். இந்த வீக்கம் தான் இரத்த குழாய் அடைப்புக்கு ஒரு முக்கியமான காரணம். மூணாவது, நட்ஸ். நிறைய பேர் ஹெல்த்தின்னு நினைச்சு சாப்பிடுற அந்த புரோட்டீன் பார்கள்ல முக்காவாசி வெறும் சர்க்கரை தான். அது ஒரு மிட்டாய் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலா ஒரு கைப்பிடி பாதாம், வால்நட் சாப்பிடுங்க. இதுல உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள், ஃபைபர் மற்றும் L-ஆர்ஜினைன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை ரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சு மாரடைப்பு அபாயத்தை 20-25% வரைக்கும் குறைக்கும்னு பல ஆய்வுகள் சொல்லுது. நாலாவது, நம்ம ஒரு சூப்பர் ஃபுட் நெல்லிக்காய். ஒரு சின்ன நெல்லிக்காயில 3 பெரிய ஆரஞ்சு பழத்துல இருக்கிற அளவுக்கு வைட்டமின் சி இருக்கு. இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது ரத்த குழாய்கள்ல ஏற்படுற சின்ன சின்ன சேதங்களை சரி செஞ்சு வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல ஒரு எக்ஸ்பர்ட். கடைசியா, ஆழி மற்றும் சியா விதைகள். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. இது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவுது. குறிப்பா மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ஆழி விதைகளை லேசா வறுத்து பொடி பண்ணியும் சியா விதைகளை தண்ணியில ஊற வச்சும் சாப்பிடலாம். சரி, இப்போ நாம பூண்டு, தயிர், நட்ஸ், நெல்லிக்காய் விதைகள்னு 5 உணவுகளை பார்த்தோம். ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு நாம வந்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 5 உணவுகளையும் இணைக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னவா இருக்கும்? இது ஒரு சின்ன புதிர் மாதிரி தான். இதுக்கான பதில் தெரிஞ்சா இதய ஆரோக்கியம் பத்தின நம்ம மொத்த பார்வையும் அப்படியே மாறிடும். இதோ அந்த ஆச்சரியமான பதில். இந்த எல்லா உணவுகளிலுமே ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா சர்க்கரை கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. இங்கதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும்.
பிரச்சனை கொழுப்பு கிடையாது. பிரச்சனை எந்த மாதிரியான கொழுப்பு மற்றும் சர்க்கரை. தீர்வு கொழுப்பை தவிர்க்கிறதுல இல்ல, சரியான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இத்தனை வருஷமா கொழுப்ப ஒரு பெரிய வில்லனா பார்த்து பழகிட்டோம். ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு இப்ப நம்ம முகத்திரைய கிழிக்க போறோம். இந்த வரிய நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஹார்ட் அட்டாக்குக்கு உண்மையான காரணம் கொழுப்பு இல்ல. உண்மையான காரணம் நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிற சர்க்கரையும் மைதா, வெள்ளை அரிசி மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸும் தான். இது பல வருஷமா நாம நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த தலைகீழா புரட்டி போடுது இல்லையா? இந்த நம்பர் ரொம்பவே அதிர்ச்சிகரமானது. இந்தியாவுல 50 வயசுக்கு மேல இருக்கிற 10ல 7 பேருக்கு சக்கரை நோய் இருக்கு அல்லது சக்கரை நோய் வர்றதுக்கான முந்தைய கட்டத்துல இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா 90% பேருக்கு இந்த விஷயம் உங்க உடம்புல இருக்கிறதே தெரியாது. இந்த சக்கரை ஒரு கரையான் மாதிரி மெதுவா நம்ம ரத்த குழாய்களை அரிச்சு இதயத்தை பலவீனமாக்குது. இந்த ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். நாம கொழுப்ப ஒரு பெரிய பூதம் மாதிரி பார்த்து பயப்படுறோம். ஆனா உண்மையான ஆபத்து சர்க்கரையிலையும் சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்துலயும் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நாம கவனம் செலுத்த வேண்டிய இடத்துக்கும் உண்மையில ஆபத்து இருக்கிற இடத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. அதனால கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். நீங்க சாப்பிடுற ஹெல்தி டயட் சரியான எதிரிய டார்கெட் பண்ணுதா, இல்ல நீங்களும் டாக்டர் சலீம் மாதிரி செடிகளுக்கு பதிலா களைகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்களா? இனிமேலாவது நம்ம உண்மையான எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உணவு பழக்கத்தை மாத்துவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.